ராஜேஷ்கம் சூரள்ளி கிராமம் சேர்ந்தது ராஜேஷ்கம் பகுதியில் இருக்குதுங்க சார். இப்போ வந்துட்டு குறைஞ்சது ஒரு 50 வருஷமாக எங்களை ரெட்டின்றவர் நம்மளுக்கு தொல்லை கொடுக்குறாரு. ராமச்சந்திர ரெட்டி, இன்னொருத்தர் அவங்க பையன் பிரவீன் ரெட்டி, இன்னொருத்தர் அவன் பேர் எனக்கு தெரில, பர்வீன்னா என்னவா பவன், 3 பேரும் சேர்ந்து எங்களை 50 வருஷமாக எங்களை ரொம்ப தொல்லை கொடுத்துக்குன்னு, ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துக்குன்னு, கேஸு குறைஞ்சது இப்போதைக்கு ஒரு 25 வருஷம் ஆச்சுங்க. நாங்கள் ரொம்ப ஏழைப்பட்டவங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்க. எங்களை கோர்ட்டில் 3 ஏசி கோர்ட்டில் நாங்கள் கழித்தோம். அதே போல் வந்துட்டு கோலார் கோர்ட்டில் நம்ம கழித்தோம். திரும்பி பெங்களூர் கோர்ட்டுக்கு போட்டோம். பெங்களூர் கோர்ட்டில் நாங்கள் போனதுக்கு எங்களுக்கு சரியானபடி தீர்ப்பு வரல. அவன் பக்கம் சாதகமாக சர்வே பண்ணுன்னு சொல்லி ஆர்டர் ஆகிக்குது. வேறு ஒன்றும் ஆர்டர் ஆகல. சர்வேக்கு ஆர்டர் பண்ணி 34, 35 அளக்கணும்னு சொல்லி வந்துச்சு. சரின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அளக்கிறதுக்கு பர்மிஷனு கோர்ட்டே கொடுக்கும்போது நம்ம என்னத்துக்குன்னு சொல்லிட்டு நம்ம அளக்கட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் தோட்டத்தில் வந்து மாங்காய் செடி, தென்னஞ்செடி, இந்த காம்பவுண்டெல்லாம் இடிச்சிட்டு உள்ளே நுழையிறதுக்கு வரான். நாங்கள் போய் தடுத்து கேட்டதுக்கு அவங்க 3 பேரும் சேர்ந்து எங்களை அடிச்சு இது பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் அப்புறம் எங்கள் வீட்டில் வர அவன் ஓடிமா திட்டுறதுக்கு ஆரம்பித்தானுங்க. அப்புறமேல்ட்டு எல்லாரெல்லாம் பேசிட்டு பிறகு அவனுங்க வீடியோ எடுத்துன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறானுங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறது வந்து அவங்க அதை தான் நம்மளை காமிக்கிறாங்களே தவிர்த்து, இப்போ நாங்கள் சொன்னது வந்துட்டு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்ல ஒரு பழுத்தது. அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்ஐ கூட ரொம்ப நல்ல ஒரு பழுத்தது. அவர் வந்துட்டு நாங்கள்லாம் இப்போ இருக்கிறோம் பார்க்குறோம் அப்படின்ட்டு தைரியம் கொடுக்கறதுனால நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் பேட்டி கொடுக்குறோம் சார். எஸ்ஐ பிஷாப் ஆண்டர்ஷன்பேட்டில் இருக்கிற எஸ்ஐங்க, கான்ஸ்டபிளுங்க எல்லாம் ரொம்ப நல்லா எங்களுக்கு ஒத்துழைக்கிறாங்க. பரவாயில்ல சார். நாங்கள் 50 வருஷமாக இருக்கிறோம் சார் லேண்டில். அவங்க வந்து 2000 வாங்கிட்டு 2000 வாங்கினதுலேருந்து எங்களுக்கு தொல்லை கொடுத்துருக்கான். அவன் இப்போ தான் வாங்கினது. அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து 34 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டான். அப்புறமா 35 பண்ணான். திரும்பி அது சரியில்லைன்னு சொல்லிட்டு செக் பந்தி மாற்றிக்கின்னு 3வது ரெக்கார்ட் பண்ணான். இதெல்லாம் நாங்கள் கோர்ட்டில் பண்ணோடனே கேஜிஎஃப் கோர்ட்டில் 3 கோர்ட்டில் நாங்கள் கழிச்சிட்டோம். ஏசி கோர்ட்டில் நாங்கள் கழிச்சிட்டோம். கோலார் கோர்ட்டில் கழிச்சிட்டோம். அப்புறமேல்ட்டு பெங்களூருக்கு அப்பீலுக்கு போனான். அப்பீலுக்கு போனதுனால அவங்க என்ன பண்ணாங்க, ஒன்றும் இது என்ன பண்ணணும்னு தெரியாமல் சர்வே பண்ணு, டோட்டல் சர்வே பண்ணுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணாங்க. அந்த ஆர்டர் வச்சுன்னு எங்களை ஓட்டுறதுக்காக, எங்களை காலி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தொல்லை கொடுத்துனுக்குறான் சார். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம். விசாரணை பண்ணின்னுக்குறாங்க. அவன் மிலிட்ரியில் இருக்கிறான் அந்த பையன். அவன் மிலிட்ரியில் இருக்கிறவன் தான் கத்தி கிச்செல்லாம் எடுத்துன்னு வந்து இது பண்ணிட்டு அப்புறமேல்ட்டு இதெல்லாம் பண்ணிட்டு பிறகு வீடியோ எடுக்கிறான். அந்த வீடியோ தான் போலீஸ்கார்கிட்ட காமிக்கிறான். அந்த கத்தியில் அடிச்சு இதெல்லாம் காமிக்கல. எங்களுக்கு நியாயம் வேணும் சார். எங்களுக்கு உங்க மாதிரி ஆளுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நியாயம் வாங்கி கொடுத்தா தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும், ஏழைப்பட்டவங்க. அதனால வந்துட்டு தயவிட்டு நாங்களுக்காக நாங்கள் பேட்டி கொடுக்குறோம். எம்எல்ஏ கூட நம்மளுக்கு எந்த ஒரு சாதகமும் பண்ணல. எம்எல்ஏ கிட்ட கூட நாங்கள் பேசியிருக்கிறோம், ரூபா மேடம் கிட்ட. எத்தனையோ வாட்டி ரூபா மேடம் பார்க்கறதுக்கு போனோம். ஆனால் எங்களால் பார்க்க முடியல. இந்த கோரிக்கை வைக்கிறதுக்காக எங்கே இருக்கிறாங்கன்னு தெரில ரூபா மேடம். எம்எல்ஏ மூலியமாக எங்களுக்கு எதனா தயவு பண்ணி சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ரூபா மேடம் எல்லாம் நல்லவங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள்லாம் காங்கிரஸ் தான் ஓட்டு போட்டோம். ஆனால் வந்து எங்களுக்கு 50 வருஷமாக எங்களுக்கு ரொம்ப தொல்லை. ಶಶಿಕುಮಾರ್ ಅಂತ ಪಬ್ಲಿಕ್ ಹ್ಯೂಮನ್ ರೈಟ್ಸ್ ನ್ಯಾಷನಲ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟು. ಇವರು ಒಂದು 20 ದಿವಸ ಮುಂಚೆನೇ ಬಂದು ಈ ಕಂಪ್ಲೇಂಟ್ ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದರು. ಈ ಥರ ನಾವು ಅಲ್ಲಿ ಎಸ್ಸಿಗಳಿದ್ದೀವಿ, ಐಕ್ಯಾಸ್ಟ್ ಅವರು ನಮ್ಮನ್ನ ತುಂಬ ಕಿರುಕುಳ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಿಯರ್ಲಿ ಒಂದು 50 ಇಯರ್ಸಿಂದ ನಾವು ಅವ್ರ ಹತ್ರ ತುಂಬ ಬಾಧೆ ಬೀಳ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅಂತ. ನಾನು ಅವ್ರು ಕೊಟ್ಟಿರೋ ಕೇಸ್ಗಳನ್ನ ಎಲ್ಲ ಓದಿದೆ, ಏನು ಎಂತ ಅಂತ ಎಲ್ಲ ಜಡ್ಜ್ಮೆಂಟ್ಗಳು ನೋಡಿದೆ. ಅವರು ಹಾಕಿರೋ ಕೇಸ್ಗಳ ಜಾಗದಲ್ಲಿ ಇವರೆಲ್ಲ ಗೆದ್ಕೊಂಡು ಬಂದವ್ರೆ. ಇವಾಗ ಒಂದು ಕೇಸು ಸದ್ಯದಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ.
ಆ ನಡೀತಾ ಇರೋ ಕೇಸಲ್ಲಿ ಏನಾಯ್ತು ಅಂದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಕೋರ್ಟ್ಗೆ ಕನ್ಫ್ಯೂಸ್ ಇದ್ದಂಗೆ ಕಾಣ್ತದೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅವ್ರು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ, ಫಸ್ಟ್ ನೀವು ಸರ್ವೆ ಮಾಡಿ, ಸರ್ವೆ ಮಾಡಿದ್ರೆ ಈ ಸರ್ವೆ ನಂಬರ್ ಎಲ್ಲಿ ಬರ್ತದೆ ಅಂತ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ, ಆಮೇಲೆ ನೋಡೋಣ ಅಂತ ಒಂದು ಆರ್ಡರ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಯಾರ ಕಡೆನೂ ಇವರೇ ತಗೋಬೇಕು ಅವರೇ ತಗೋಬೇಕಂತ ಏನು ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಅವ್ರು ಕೊಟ್ಟಿರೋದೇನು ಸರ್ವೆ ಮಾಡಿ ಕೋರ್ಟ್ಗೆ ತಿಳಿಸಿ ಅಂತ ಕೊಟ್ಟವ್ರೆ. ಅದನ್ನು ಸರ್ವೆ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ, ಎಲ್ಲ ಬರ್ತಾರೆ. ಸರ್ವೆ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಅವ್ರು ಬಂದು ನೋಡ್ಬಿಟ್ಟು ತುಂಬಾ ಮುಳ್ಳು ಕಾಡುಗಳಿದೆ, ಇದನ್ನ ಕ್ಲೀನ್ ಮಾಡಿದ್ರೆ ನಾವು ಬಂದು ಸರ್ವೆ ಮಾಡೋಕ್ಕಾಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಆಯ್ತು ಅಂತ ಕ್ಲೀನ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಇವ್ರನ್ನ ಒಪ್ಕೊಂಡವ್ರೆ. ಯಾಕಂದ್ರೆ ಅದು ಮಾಡಿದ್ರೆ ಒಳ್ಳೆ ತಾನೆ, ಕ್ಲೀನ್ ಮಾಡಿ ಎಲ್ಲ ಸರ್ವೆ ಮಾಡಿದ್ರೆ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಅನುಕೂಲ ಆಗುತ್ತೆ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅವ್ರನ್ನು ಕ್ಲೀನ್ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ರು. ಸುಮಾರು ಒಂದು 10 ದಿವಸದಿಂದ ಕ್ಲೀನ್ ಮಾಡಿ ರೆಡಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ನಾನು ಒಂದು ಟೈಮ್ ಹೋಗಿ ವಿಸಿಟ್ ಮಾಡಿದೆ, ನೋಡಿದೆ, ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಸೊ ಕೋರ್ಟ್ ಆರ್ಡರ್ಗೆ ನಾವು ಯಾರನ್ನೂ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಅಡ್ಡಿಪಡಿಸೋದು ಮಾಡೋಲ್ಲ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅವ್ರು ಮಾಡ್ತಾ ಇರೋದು ಸಂತೋಷ ಅಂತ ಬಿಟ್ಟಿದ್ವಿ. ಇವಾಗ ಮೊನ್ನೆ ಒಂದು ಮಧ್ಯಾಹ್ನ ಹಂಗೆ ಇವತ್ತು 5ನೇ ತಾರೀಕು ಇವತ್ತು ಮಧ್ಯಾಹ್ನ ಹಂಗೆ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರು, ಈ ಥರ ನನ್ನ ಬಂದು ಶಾಕಲ್ಲಿ ಹೊಡೆದ್ಬಿಟ್ರು, ನಮ್ಮನ್ನ ಹಿಂಗೆಲ್ಲ ಬೈದು ಇದೆಲ್ಲ ತಂದು ನಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿ ಎಲ್ಲ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಮ್ಮ ಕಾಂಪೌಂಡ್ನ ಹೊಡಿಯೋಕೆ ಬರ್ತಾರೆ ಅಂತ. ಆಲ್ರೆಡಿ ಇವರು 4ನೇ ತಾರೀಕು ಸಾಯಂಕಾಲ ಹೋಗಿ ಸ್ಟೇಷನಲ್ಲಿ ತಿಳಿಸಿದ್ದಾರೆ ಈ ಮ್ಯಾಟ್ರನ್ನ. ನಾಳೆ ಅವರು ಗಿಡಗಳೆಲ್ಲ ಕ್ಲೀನ್ ಮಾಡಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ, ನಮ್ಮ ಕಾಂಪೌಂಡ್ನ ಮುಟ್ಟಬಾರ್ದು ಅನ್ನೋಕ್ಕೆ ಅವ್ರನ್ನೂ ಗ್ಯಾರಂಟಿ ಕೊಟ್ಟವ್ರೆ. ಓಕೆ ಹೋಗ್ರಿ, ನಿಮ್ಗೇನು ಆಗಲ್ಲ, ನಾವು ಅವ್ರು ಕರೆಸಿ ಅವ್ರಿಗೆ ಹೇಳ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳವ್ರೆ. ಹಂಗೂ ಅವ್ರು ಕರೆಸಿ ಹೇಳಿನೂ ಇವ್ರು ಬಂದು ಆ ಗಿಡಗಳನ್ನೆಲ್ಲ ಹೊಡೆದು ಈ ಮಾವಿನ ಹಣ್ಣು ಗಿಡ, ತೆಂಗಿನಕಾಯಿ ಗಿಡ, ಆಮೇಲೆ ದಾಳಂಬರಿ ಗಿಡ, ಇಂಥ ಗಿಡ ಎಲ್ಲ ಬೆಳೆಸವ್ರೆ. ಅದನ್ನೆಲ್ಲ ಎತ್ತು ಬಿಸಾಕ್ತೀನಿ ಅಂತ ಬರುವಾಗ ಇವ್ರು ಕೇಳಿದ್ದಕ್ಕೆ ಇವ್ರ ಮೇಲೆ ಹಲ್ಲೆ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಮಾಡಿ ಜಾತಿ ಬಗ್ಗೆ ಬೈದಿದ್ದಾರೆ ಅಂತ ಇವ್ರು ಹೇಳ್ತಾವ್ರೆ. ಮಾಡಿಬಿಟ್ಟು ಪೊಲೀಸವ್ರಿಗೂ ತೋರಿಸಿದ್ದಾರೆ, ನೋಡಿ ಇವರೇ ಎಲ್ಲ ಮಾಡ್ಕೊಂಡ್ರು, ನಮ್ಮನ್ನು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾರೆ, ನಾವೇನು ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ತೋರಿಸವ್ರೆ. ಸರಿ ಇರಲಿ, ಪರವಾಗಿಲ್ಲ. ಬಟ್ ಜಾತಿ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡೋದು ಅದೇನೋ ನಾನು ಇವಾಗ ಹೊಸದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಈ ಕಾಲದಲ್ಲಿ 2026ನಲ್ಲಿ ಜಾತಿ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ ಒಬ್ರು ಅಂದ್ರೆ ಅದು ತುಂಬಾ ನಮ್ಗೆ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯವಾದ ಒಂದು ವಿಷಯನೇ. ಯಾರು ನೋಡ್ತಾರೆ? ಅದು KGF ಅಲ್ಲಿ ಇರೋರು ಎಲ್ಲ ಅನಂತಮಂತನ ಬಾಳ್ತಾ ಇದ್ವಿ, ಯಾರ ಜಾತಿ ಬಗ್ಗೆನೂ ಮಾತಾಡಲ್ಲ. ಸೊ ಇದೆಲ್ಲ ಮಾತಾಡೋದು ಒಂದು ಕೆಟ್ಟ ಭಾವನೆ ಅಂತ ನನ್ನ ಮಟ್ಟಕ್ಕೆ ಇದೆ ಇದು. ಇದೆಲ್ಲ ಈ ತರ ಕಿರಿಕುಳಗಳು ಇವ್ರಿಗೆ ಆಗಬಾರ್ದು. ಇನ್ನು ಮುಂದೆ ಇದನ್ನೆಲ್ಲ ತಡೆ ಕಟ್ಟಬೇಕು ಅಂದ್ಬಿಟ್ಟೆ ಇದು ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. ಪೊಲೀಸ್ ಅವರು ತುಂಬಾ ಸಹಕಾರ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಎಲ್ಲಾನು ನಾನು ಹೇಳಿದ್ದೆಲ್ಲ ನೀಟಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದು ನಮ್ಗೊಂದು ಸಂತೋಷವಾದ ವಿಷಯ. ಪೊಲೀಸ್ ಅವರು ಇದಕ್ಕೆ ಹೆಲ್ಪ್ ಮಾಡಿ ಇವ್ರಿಗೊಂದು ನ್ಯಾಯನ ಒದಗಿಸ್ಕೊಡ್ಬೇಕಂತ ನನ್ನ ವಿನಂತಿ.